அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நரைத்த தாடி முடிகளுக்கு கருப்பு நிறத்தை கொண்டு சாயம் பூசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த நரைத்த முடிகளுக்கு அதே போல் தாடி இவைகளுக்கு கருப்பினால் சாயமிடுவது தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் தடுக்கப்பட்டிருக்குது. இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை இஸ்லாத்தை தழுவிய அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய தாடி முடி இவைகளெல்லாம் நரைத்து பஞ்சு போன்று அப்படி வெண்மையாக இருந்தது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த நபித்தோழர்கள்ட்ட சொன்னாங்க, இவரை அழைச்சிட்டு போய்த்து இவருடைய அந்த தாடி அதே போல் முடிகளுடைய அந்த நிறத்தை மாற்றி விடுங்கள் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. வஜன்னி பூஹா அஸ்ஸவாத், அதிலே கருப்பு நிறத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் 12635 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடி அதே போல் தாடியினுடைய அந்த நிறத்தை போக்குவதற்காக அங்கே கருப்பு நிறத்தை தவிர்க்க சொல்கிறாங்க. ஏனைய நிறங்களை கொண்டு அவங்களோட அந்த நிறைய போக்கும்படி அதனுடைய நிறத்தை மாற்றும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான சஹீஹான அந்த சனதுகளை உடைய ஒரு ஹதீஸ். அதே போல் இன்னொரு ஹதீஸும் பதிவாகி இருக்குது. இந்த ஹதீஸ் சுனன் அபூதாவுத் என்ற கிரந்தத்தில் 4212 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்குது. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்போ அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிற்காலத்தில் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், அவர்கள் தங்களுடைய முடிகளுக்கு கருப்பு சாயம் போடுவார்கள். புறாவின் இறக்கைகளைப் போல அவர்களுடைய அந்த முடிகளுக்கு கருப்பு சாயத்தை அவர்கள் இடுவார்கள். லா யஜிது லா யரீஹூன ராயிஹத்தல் ஜன்னah, அவர்கள் சுவனத்தினுடைய அந்த வாடையை நுகர மாட்டார்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவும் ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ். அபூதாவுத் என்ற கிரந்தத்தில் 4212 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் இரண்டும் தெளிவாக காட்டக்கூடிய விஷயம் என்னென்றால், எங்களுடைய முடிகள் நரைத்து விட்டால், அது வெண்மையாக மாறிவிட்டால், அதற்கு நாங்கள் சாயம் திட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் கருப்பு நிறத்தை தவிர்த்து கொண்டு ஏனைய நிறங்களில் சாயம் பூசலாம்ங்கிறது ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. இப்போ இதில் ஒரு சிலர் இப்போ சமீபத்தில் கூட தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் சொன்ன ஒரு ஃபத்வா என்னன்னு சொன்னால், கருப்பு சாயம் இடலாம், அதுக்கு ஆதாரம் இருக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தவிர்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதே போல் பிற்காலத்தில் வரக்கூடியவங்க இப்படி செய்வாங்க, அவங்க சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர மாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் கருத்து பிழையான ஹதீஸ்கள். அதாவது அவங்களோட கருத்துக்கு அந்த ஹதீஸ்கள் ஒத்து வராததுனால அவங்க அந்த ஹதீஸை தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் உண்மையான ஒரு முஸ்லீம் இந்த மாதிரியான ஹதீஸ்களை எந்த காரணத்தை கொண்டும் தள்ள இயலாது. இப்போ இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ அவங்க தள்ளுறதுக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய ஆதாரம் என்னன்னு சொன்னால், ஒரு செய்தியை கொண்டு வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு செய்தி. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஹின்னா அதே போல் கத்துமை கொண்டு அவர்கள் தன்னுடைய நரைத்த முடிகளுக்கு சாயம் தீட்டியிருந்தார்கள் அப்படின்ட்டு வரக்கூடிய ஹதீஸை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஹின்னா கத்தும் இவைகளை பொறுத்தவரையில் இது கருப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரே அடிக்கு அது கருப்பு நிறமாக அவர்களாகவே மாற்றி அதற்கு மாற்று விளக்கத்தை கொடுத்து, அப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஜ்ரத் செய்த அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நிறத்தை போட்டிருக்கிறாங்க, கருப்பு நிறத்தை போட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கையில், எனவே இதை நாங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃபத்வாவை கொடுக்குறாங்க. அப்போ உண்மையிலே சொல்கிறதாக இருந்தால் இந்த சஹீஹுல் புகாரியில் 3919 இலக்கத்தில் வரக்கூடிய அந்த ஹதீஸில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்த அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹின்னாவை கொண்டும் கத்மை கொண்டும் தன்னுடைய முடிக்கு சாயம் தீட்டியிருந்தார்கள் வரக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அப்போ இது தெளிவான ஒரு அங்கீகாரம். ஆனால் இவங்க இதை பிழையாக விளங்குனதான் நீங்கள் சிக்கல்.
ஹின்னாவும் கத்மும் சேரும்போது அது கருப்பு நிறமாக மாறுறதில்லை, அது கடுமையான சிகப்பு நிறமாக மாறும். ஹென்னாவும் கத்மும் சேரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தனி இவங்க வர்ணிக்கக்கூடிய அமைப்பில் வந்து தனி ஒரு கருப்பாக, வெளிப்படையான தெளிவான கருப்பாக அது மாறாது, அது சிகப்பு, கடுமையான சிகப்பு நிறத்தில் அது அமையும். அப்போ கடுந்த சிகப்புன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு நிறமாக அது காட்சியளிக்கும். அப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கீகரித்து இருக்கிறதோட அவங்க சொல்லியும் இருக்கிறாங்க. அப்போ அது அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் 21307 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்ன அஹ்ஸன மா உய்யிர பிஹி ஹாதா ஷைப் அல் ஹின்னா வல் கத்ம். அதாவது இந்த நரைமுடிகளுக்கு சாயம் தீட்டுவதில் மிகவும் சிறந்தவைகள் ஹின்னாவும் கத்துமும். ஹின்னாண்டா மருதுண்டி, கத்துண்டா அது ஒரு செடி, ரெண்டும் சேர்ந்து ரெண்டும் கலந்து மிக்சிங் ஆகி செய்யக்கூடிய ஒரு கலவை தான் அது. அப்போ இந்த கலவை அந்த முடிகளோடு, அந்த நரைத்த வெள்ளை முடிகளோடு சேரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அது கடுமையான ஒரு சிகப்பு நிறத்துக்கு மாறும். அப்போ இதை வந்து அவங்க கருப்பாக கருதி கொண்டு, கருப்பு நிறத்தில் இவங்க சாயம் தீட்டுனாங்க, சாயம் தீட்டும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு விளங்கி கொண்டு சஹீஹான வேணிய ஹதீஸ்களை அதோட கருத்துக்களை வலுவிளக்கு செய்கிறதுன்ற ஒரு அமைப்பில் அதை தள்ளிவிட பார்க்குறாங்க. இப்போ சஹீஹான ஹதீஸுக்கும் இந்த ஹதீஸ்களுக்கும் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ஹின்னாவும் கத்மும் சேர்த்து தன்னுடைய தாடி முடிகளுக்கு அடிச்சிருந்தாங்க, நிறம் தீட்டியிருந்தாங்கன்னு வரக்கூடிய செய்தியும், அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாடி முடிகளை, இந்த நரைத்த முடிகளை மாற்றுவதற்கு மிகவும் சிறந்தது ஹின்னாவும் கத்மும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்திக்கும், அதே போல் உங்களுடைய நரைத்த முடிகளுக்கு நிறம் தீட்டுங்கள், கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி, அதே போல் மறுமை நாள் நெருங்கும்போது ஒரு கூட்டம் உருவாகுவார்கள், அவர்கள் கருப்பு நிறத்தை கொண்டு நிறம் தீட்டுவார்கள், அவர்கள் சுவனத்தினுடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்களுக்கு இடையில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை. இவங்க முரண்பாடாக கருதி சஹீஹான 2 ஹதீஸ்களை நிராகரிக்கிறது தான் மிஞ்சிதை ஒழிய ஒரு தெளிவான நபிக்கு மாற்றமான ஒரு நடைமுறை, ஒரு வழிமுறை மக்களுக்கு பிழையாக கற்பிக்கப்பட்டதை ஒழிய சரியான விளக்கம் கொடுக்கப்படவில்லை. இப்போ நாங்கள் சரியாக விளங்கி கொள்ளணும், ஹின்னாவும் கத்மும் சேர்ந்து நாங்கள் பாவிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த முடி தனி ஒரு கருப்பாக மாறாது, அது ஒரு கடுமையான ஒரு சிகப்பு கலராக அது மாறும். அடுத்தது தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு நிறத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் அது ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் அமல்கள் செய்கிற நேரம் எந்த விதமான சிக்கலும் இல்லை, எந்த ஒரு ஹதீஸையும் நாங்கள் சஹீஹான ஹதீஸையும் நிராகரிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.